தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இரட்சிப்பில் நிலைத்திருத்தல். மத்தேயு 10:22. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே இரட்சிக்கப்படுவான். இரட்சிப்பு என்பது ஒரு நாள் தோன்றி ஒரு நாளோடு முடிந்து போவது இல்லை. அனுதினமும் நாம் இரட்சிக்கப்பட வேண்டும். காரணம், இயேசுவின் நாமத்து நிமித்தம் நாம் எல்லாராலும் பகைக்கப்படுவோம் என்று வேத வசனம் கூறுகிறது. பகை எல்லா தீமைக்கும் வேறாக உள்ளது. நாம் மற்றவர்களை பகைத்து பதிலுக்கு பதில் செய்துவிடக்கூடாது. எனவே ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே, என் இரட்சிப்பின் வஸ்திரம் அழுக்கடைந்து போகாது உம்முடைய கல்வாரி இரத்தத்தால் என்னை சுத்திகரியும் என்று கூறி முடிவு பரியந்தம் நிலை நிற்க வேண்டும். கடைசி நாளுக்குள் நாம் வந்திருக்கிறோம். உலகத்தாரால் பகைக்கப்படும் சூழ்நிலை வரும். உபத்திரவங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், சோர்வுகள், வியாதிகள், ஒருவேளை மரணத்தை கூட சந்திக்க நேரிடும். ஆயினும் கர்த்தருடைய உன்னதமான பணியில் நாம் நிலை நிற்க வேண்டும். நமக்கு எந்த பணியை தந்திருக்கிறாரோ அதில் இறுதி வரை உண்மையாய் வாழ வேண்டும். அப்போதுதான் மகிமையில் அவரோடு ஆளுகை செய்ய முடியும். பிரியரே, நிலைத்திருத்தல் என்பது சோதனை, எதிர்ப்பு, துன்பங்கள் இருந்தாலும் தேவ கட்டளைகளுக்கு உண்மையாய் ஒப்பு கொடுத்து உறுதியாய் இருப்பதாகும். இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமில் போதித்த போது அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 பேரையும் பார்த்து, நீங்கள் போக மனதாயிருக்கிறீர்களோ என்கிறார். சீமோனை போல, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டே என்று நம்மையும் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போமா? யோபு என்ற பக்தன் எவ்வளவோ நெருக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார், வெறுக்கப்பட்டார், கைவிடப்பட்டார். ஆனாலும் மரண பரியந்தம் ஆண்டவருடைய வார்த்தையிலேயே நிலைத்திருந்தார். இறுதியில் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றார். நாமும் நம்மை இரட்சித்த தேவனில் நிலைத்திருந்து ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோமா? ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. உலகத்திலே உபத்திரவங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் வரும்பொழுதும் நாங்கள் முடிவு பரியந்தம் உமக்குள் நிலைத்து நிற்க இரட்சிப்பின் சந்தோஷத்தில் மகிழ்ந்து களிகூற உதவி செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.